அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகளோடு பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மின் வாழ்விலே எதையெல்லாம் ஓதினால் எதையெல்லாம் கேட்டால் அல்லாஹ் உடனே விரைவாக நாம் கேட்பதை தந்து விடுவான் என்ற ஆர்வத்தோடு பல விஷயங்களை ஓத வேண்டும், கேட்க வேண்டும் என்று நாம் வாழ்விலே மிக்க ஆர்வத்தோடு பல இபாதத்துகளை செய்து வருகிறோம். அல்லாஹு தாலா வாழ்விலே அவனிடத்தில் மட்டுமே மரணம் வரை கையேந்தக்கூடிய சூழலை தந்து நாம் கேட்கிற எல்லா ஹலாலான விஷயங்களையும் அவனுடைய ரஹமத்தை கொண்டு தந்தருள்வானாக. வாழ்விலே எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் பிறர்களிடத்தில் கையேந்தாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எல்லா காலங்களிலும் பிறர்களிடத்தில் தேவையாகுவதை விட்டும் பிறர்களை எதிர்பார்ப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிரப்பமான பிறர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு சிறப்பான வாழ்வை அத்துணை நபர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். இந்த பதிவிலே உங்களுக்கு 2 சூறாக்களை நான் பதிவு செய்ய போகிறேன். அந்த 2 சூறாக்களை நீங்கள் வெள்ளிக்கிழமை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து விடுவான், விரைவாக தருவான் என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் அடிப்படையில் இந்த பதிவை உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. பொதுவாக நபி அவர்கள் வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் யாராவது அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா அதை நிச்சயமாக தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நபியவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். வெள்ளிக்கிழமை என்பதே துஆவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிற நாள். அந்த வெள்ளிக்கிழமையில் இன்னொரு ஹதீஸின் அடிப்படையில் நபியவர்கள் சொன்ன இந்த 2 சூறாக்களை நீங்கள் ஓதிவிட்டால் கேட்பதை எல்லாம் அல்லாஹ் தந்து விடுவான். நபியவர்கள் சொன்னார்கள், மன் கரஅ யாசீன் வ சாஃபாத், யார் சூரா யாசீனையும் சூரத்து சாஃபாத்தையும் யௌமுல் ஜும்ஆத்தி ஜும்ஆ நாளிலே ஓதுகிறாரோ, ஜும்ஆ நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வியாழக்கிழமை மக்ரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மக்ரிபு வரை இந்த இடைப்பட்ட நேரத்திலே யார் சூரத்து சாஃபாத்தையும் சூரா யாசீனையும் ஓதுகிறாரோ, சூரத்து சாஃபாத் என்று சொன்னால் யாசீனுக்கு அடுத்து இருக்கும் சூறா தான் சூரத்து சாஃபாத். ஆக சூரா யாசீனையும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சூறாவான சூரத்து சாஃபாத்தையும் யார் வெள்ளிக்கிழமையில் ஓதுகிறாரோ, ஓதிவிட்டு சும்ம சஅல் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், என்ன ஹலாலான தேவைகள் இருக்கிறதோ அத்துணைகளையும் கேட்கிறார் என்றால் அஅதாஹு சுஅலஹு, அவர் எதை கேட்டாரோ அதை அவருக்கு அல்லாஹ் தந்து விடுவான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்மின் வாழ்விலே பலவிதமான தேவைகள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு வாழக்கூடிய நாம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அதுபோன்று அதற்கடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்றெல்லாம் புனிதமான துஆக்கள் கபூலாகக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த 2 சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அப்படி அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் பொழுது ஒன்று குர்ஆன் ஓதிய நன்மையும் அல்லாஹு தாலா தந்து விடுவான். அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அதன் அடிப்படையிலும் அல்லாஹ் தந்து விடுவான். இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இந்த 2 சூறாவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக நாம் கேட்பதை தருவான். ஆக நிரப்பமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். எல்லா சூழல்களிலும் தன்னம்பிக்கையோடு கேளுங்கள். அல்லாஹ் தருவான் என்ற எதிர்பார்ப்போடு கேளுங்கள். எல்லா ஹலாலான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி விடுவான். அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் நல்ல சூழலை தருவானாக. குறிப்பாக எல்லா காலங்களிலும் பிறர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு அல்லாஹு தாலா செல்வங்களிலும் வாழ்விலும் நம்மை உயர்த்தி நம்மையும் வாரிசுகளையும் மக்களையும் குடும்பங்களையும் கஷ்டங்களிலிருந்து சிரமங்களிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து ஹலால் ஹராமிலே பேணுதலாக அல்லாஹ் வாழச் செய்வானாக. குறிப்பாக இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைவர்களின் எல்லா விதமான ஹலாலான தேவைகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.